50 கோடி ரூபாய் வைரத்தை இவங்க 3 பேருமே திருடலன்னு ஜட்ஜ் கோர்ட்ல தீர்ப்பு கொடுத்துறாங்க. சிக்கந்தர் ஆபீஸ்க்கு போறாரு, ஆனா வாட்ச்மேன் உள்ளே விட மாட்டாரு. இவர் போய் விசாரிச்சா ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு எல்லாம் வேலை கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. இவர் பார்த்த வேலைக்கு காசு தர வேண்டியவங்க கூட தர மாட்டாங்க. இப்ப அட்வொகேட்டுக்கு காசு கொடுக்கறதுக்கு கூட அவர் கிட்ட இல்ல டைம் கேக்குறாரு. ஆனா காமினியே இவரோட ஃபீஸையும் சேர்த்து கொடுத்துறாங்க. எனக்காக நீங்க எதுக்கு காசு கொடுக்குறீங்கன்னு கேக்குறாரு. ஃப்ரெண்டா நினைச்சு கொடுக்குறேன், அப்புறமா கூட கொடுங்கன்னு சொல்லிடுறாங்க. ஃப்ரெண்டுன்னு சொன்னதால அவங்களுக்கு டீ வாங்கி தராரு. காமினிக்கு கல்யாணம் ஆயிருக்கும், ஆனா கொஞ்ச நாளே ஹஸ்பண்ட் வேற ஒரு பொண்ணோட ஓடி போயிருப்பாரு. காமினிக்கு ஸ்கூல் படிக்கிற தங்கச்சியும் இப்ப கை குழந்தையா இருக்கிறதால இவங்க தான் வேலை செஞ்சு அவங்கள காப்பாத்துறாங்க. காமினி பினான்சியலா கஷ்டப்படுறாங்க, ஆனா சிக்கந்தருக்கு ஹெல்ப் பண்ணதால அவருக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. ஃப்ரெண்ட்ஸா பேச ஆரம்பிச்ச இவங்க இப்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. சிக்கந்தருக்கு இருக்க ஒரே உறவு அவங்க அம்மா தான், ஆனா அவங்களும் இப்ப இறந்து போயிடுறாங்க. ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததால இவருக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது. அதனால அவங்க ஃப்ரெண்ட் ஆக்ரால அவங்க மாமா கடையில வேலை இருக்கிறதா சொல்லியிருப்பாரு. சிக்கந்தரும் காமினியும் இப்ப ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஃபேமிலியோட சேர்ந்து ஆக்ரால போய் செட்டில் ஆயிடுறாங்க. ஜஸ்விந்தர் சிக்கந்தர் கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக இந்தியாவுக்கு வர சொல்லியிருப்பாரு. இப்ப அவரும் துபாயில இருந்து இந்தியா கிளம்பி வந்திருக்காரு. ஜஸ்விந்தரும் சிக்கந்தர் கிட்ட நீ ஆக்ராக்கு போனதுக்கு அப்புறம் வாழ்க்கை எப்படிலாம் மாறுச்சுன்னு சொல்லுன்னு கேட்கிறாரு. நீ மன்னிப்பு தானே கேட்கறதா சொன்ன, அதை மட்டும் கேளுன்னு சொல்றாரு. இல்ல நீ உன் லைஃப்ல நடந்ததை சொல்லு, அதுக்கப்புறம் நான் மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்றாரு. சிக்கந்தர் காமினியோட ஆக்ராக்கு போய் 2 வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லாம தான் இருப்பாரு. ஒரு நாள் மங்கேஷ் கால் பண்ணி நம்ம கேஸுடைய ஃபைனல் தீர்ப்பு வரப்போகுது, ஆனா நீயும் காமினியும் போலீஸ் கிட்ட சொல்லாம ஊரை விட்டு போயிட்டதால உங்க மேல அவங்க வாரண்ட் வாங்க போறாங்கன்னு சொல்றாரு. இப்ப இவரும் உடனே ஊருக்கு கிளம்பி போறாரு. ஜட்ஜ் இப்ப ஃபைனல் தீர்ப்பு கொடுக்குறாங்க. வைரம் திருடு போனதுக்கும் இந்த 3 பேருக்குமே எந்த சம்பந்தமும் இல்லன்னு. இப்ப காமினி கிட்டே ரொம்ப ஹாப்பியா இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்றாரு. ஆனா திடீர்னு இப்ப காமினி மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணி பார்த்ததுல அவங்க லங்ஸ்ல பிரச்சனை இருக்கு, உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. இவரை நான் வீட்டுக்கு போய் காசு எடுத்துட்டு பசங்களை பார்த்துட்டு வரேன்னு சொல்லி கிளம்பி போறாரு. ஆனா பசங்களும் இப்போ ரோட்ல பெட்டி படிக்கையோட உட்காந்துட்டு இருக்காங்க. ஹவுஸ் ஓனர் தான் இவங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டதா சொல்றாங்க. நடுராத்திரில எதுக்காக பசங்களை வெளியே அனுப்பினீங்கன்னு கோவப்படுறாரு. சிக்கந்தர் ஃப்ரெண்டோட மாமா தான் இவரு. வேலையும் கொடுத்து வீடும் கொடுத்துருப்பாரு. ஆனா இவர் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் இருக்குன்னு இப்ப வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறாரு. வேலையும் போயிடுச்சு, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால பசங்களை ஒரு ஹோம்ல சேர்த்து விட்டுருப்பாரு. இவ்வளவு நாள வேலை செஞ்சதுக்கான காசையும் வாங்கியிருப்பாரு. ஹாஸ்பிட்டலுக்கு போற வழியிலேயே 2 பேர் இவரை வழி மறிச்சு அடிச்சிட்டு கையில இருக்க காசெல்லாம் புடிங்கிட்டு போயிடுறாங்க. ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு கூட காசு இல்ல, வீடு இல்ல, வேலை இல்ல. இப்படி ஒரு மோசமான வாழ்க்கை நமக்கு தேவையா? இதுக்கப்புறம் நம்ம உயிரிடவே இருக்க கூடாதுன்னு இப்போ ரயில்வே பிரிட்ஜ் மேல ஏறி நின்று சூசைட் பண்ணிக்க பாக்குறாரு.